ஹாய், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்பாட் தான் பார்க்க போறோம். இது வந்து பிஜி நாயுடு. இது நெறையா பிரான்ச்சஸ் இருக்கு. பட் நம்ம எங்க இருக்கோம்னா, இப்ப பிபிகுளம் பிரான்ச்சஸ் தான். உள்ள நுழைஞ்சோனே இந்த மாரி வெல்கம் ஸ்வீட் குடுத்து நம்மள வரவேற்கிறாங்க. பெரிய ஹைடெக்கான ஹோட்டல் அளவுக்கு நம்மளுக்கு வெல்கம் ஸ்வீட் குடுத்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க சுத்தி பாருங்க, இல்லாத ஸ்நாக்ஸ் ஐட்டமே கிடையாது. பருப்பு பொடியிலேருந்து சாப்பிட்ற பன் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குங்க. பாருங்க, அதோட ரேட்டு ஒன்று அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் க்ரீம் ஐட்டத்தில் அந்த கேக் நிறையா இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட ரேட்டும் அதிலே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான கேக் வாங்கி சாப்பிடலாம். எல்லா கேக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, சாட் ஐட்டமும் இங்கே இருக்குது. ஸ்வீட்ஸு, எல்லா ஸ்வீட்ஸுமே இங்கே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ் நிறைய இருந்துச்சு. ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. எப்போயுமே பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மித்த கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ஸோட டேஸ்ட்டு நம்மளுக்கு தனியாகவே தெரியும். பெரிய பெரிய ஸ்வீட்ஸில் வந்து நார்மலாக போலி வரைக்குமே இங்கே கிடைக்குது. நார்மலாக ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய பப்ஸ் ஐட்டமும் இங்கே கிடைக்குது. நான் என்ன வாங்கியிருந்தேன், ஜாம் பட்டர் பண்ணு தாங்க வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பேக்கரி ஷாப்பில் போனால் இதை சாப்பிடுவோம். இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டோம். இதோட ரேட்டுன்னு பார்த்தா 25. பட் பன்னு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. அது மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் நிறையாவே இருந்துச்சு. பாருங்கள், ஜாம் நிறையாவே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, பட்டரும் பாருங்கள், உண்மையான பட்டருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போனால் இதை ட்ரை பண்ணுங்கள்.